வியூவர்ஸ், நான் அந்தமானுக்கு சோலோ ட்ரிப் போனதை பத்தி என்னோட சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 6 days ஆஃப் ட்ரிப்ல 4 days நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னு ப்ரீவியஸா போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோல 5th and 6th டே நான் எங்க போனேன்னு டீட்டெயில்டா உங்ககிட்ட சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 5th டே ஏர்லி மார்னிங் ஷார்ப்பா 5 மணிக்கு நான் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு சீதாப்பூர் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டேன். அங்கே சன்ரைஸ் பார்த்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மேலே வர லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக மார்னிங் 8:30க்கு நீல் ஐலாண்ட்லேருந்து போர்ட் பிளேயர் போகிறதுக்கான க்ரூஸ் டிக்கெட்டை திங்க் அண்ட் மேக் ட்ராவல் ஏஜென்சியே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் ஷார்ப்பாக அந்த போர்டிங் பாயிண்ட்க்கு ரீச் ஆகிட்டேன். இந்த வாட்டி எனக்கு கவர்மெண்ட் க்ரூஸ் புக் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் 600 வந்தது. இதுவே ப்ரைவேட் க்ரூஸ்னால் அப்படியே டபுள் ஆகியிருக்கும். நான் ஆல்ரெடி போர்ட் பிளேயர்ல இருந்து ஹேவ்லாக் ஐலாண்ட் ரீச் ஆக அண்ட் ஹேவ்லாக் ஐலாண்ட்ல இருந்து நீல் ஐலாண்ட் ரீச் ஆகிறதுக்கு பிரைவேட் க்ரூஸ்ல தான் டிராவல் பண்ணேன். ஸோ இந்த டைம் கவர்மெண்ட் க்ரூஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2 க்ரூஸ்லயுமே நான் டிராவல் பண்ணிட்டதால இதோட கம்பேரிசன் வீடியோ கூட நான் என்னோட சேனல்ல நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். இந்த க்ரூஸ் போர்ட் பிளேயர் போய் ரீச் ஆக மார்னிங் 10:40 ஆகிடுச்சு. அங்க இருந்து என்ன பிக்கப் பண்ணி ஹோம் ஸ்டேல ட்ராப் பண்றதுக்கு எனக்கு ஆல்ரெடி கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னோட கம்ப்ளீட் அந்தமான் ட்ரிப்பை ப்ராப்பராக பிளான் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணது திங்க் அண்ட் மேக் ட்ராவல் ஏஜென்சி தான். இவங்க அந்தமான் டூர் பேக்கேஜஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு வராங்க. இவங்க ஒரு தமிழ் ஸ்பீக்கிங் ட்ராவல் ஏஜென்ட்ன்றதால நமக்கு கம்யூனிகேட் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அந்தமான் ட்ரிப்க்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக திங்க் அண்ட் மேக் ட்ராவல் ஏஜென்சியை சூஸ் பண்ணலாம். நான் என்னோட ஹோம் ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டு ஈவினிங் சன்செட் பார்க்க சிடியாட்டாப்பு பீச்சுக்கு கிளம்பினேன். இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆக ஸ்கூட்டி கூட எனக்கு திங்க் அண்ட் மேக் ட்ராவல் ஏஜென்சியே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிடியாட்டாப்பு பீச்சுக்கு ட்ராவல் பண்ணுறவே எனக்கு அப்படியே கொஞ்சம் கோவாவில் இருக்க ஃபீல் கொடுத்ததுங்க. பிகாஸ் ஒன் சைட் ஸ்ட்ரெச் ஃபுல்லாக பீச் இருந்தது. கரெக்டாக 4:30க்கு சிடியாட்டாப்பு பீச்சுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இங்க டைம் ஆக ஆக நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே கொஞ்சம் உள்ள நடந்து போய் ஒரு ராக் மேல உட்காந்து அந்த பீச் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர பீஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. கரெக்டா 5:15க்கு சன்செட் ஆச்சு. கொஞ்சம் கிளவுட்ஸ் இருந்ததால சன்செட் ஆனது ப்ராப்பரா தெரியல. சன்செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் மெரைன் பார்க்கு போயிட்டு இருந்தேன். வண்டி ஓட்டிட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது. பட் இந்த பார்க் பாருங்களேன், ரைட் சைட்ல எவ்வளவு கிட்ட பீச் அழகா தெரியுது. ஒரு 7:40க்கு மெரைன் பார்க் ரீச் ஆகிட்டு அப்படியே காமா வாக் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் என்னோட லாஸ்ட் நைட் அந்தமான்ல. என்னதான் அந்தமான்ல பயங்கரமா வெயில் இருந்தாலும் ஆஸ் அ பீச் லவரா அந்தமான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டே, அதாவது 6th டே மார்னிங் 10:30க்கு எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே கார்பின்ஸ்கோ பீச்சுக்கு போயிட்டு வந்தேன். இந்த பீச்சை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு டூர் வீடியோ மாதிரி என்னோட சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அந்தமான் போகிறத பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஷாஸ் டே அவுட் என்ற இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி அதுலேயும் என்னை ரீச் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க ஷாஸ் டே அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.